Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு வீடியோவில் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ without any further delay, let's get right into the video. இப்போ வாங்க புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடாகட்டும். இப்போ கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம். ஜீரா, அனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஒரு ஸ்டார் அனீஸ், இலாய்ச்சி அண்ட் சின்னமன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் ஆகுறது வேணாம், ஒரு டிரான்ஸ்பரண்ட் டெக்ஸ்சரில் இருந்தால் போதும் ஆனியன்ஸு. இந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் நான் இங்கே கேரட், பீன்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ சில்லி ஆட் பண்ணிக்கலாம். இந்த சில்லி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது சைஸு. நான் இதான் ஃபஸ்ட் டைம் அவ்வளோ பெரிய சில்லி பார்த்துருக்கேன். இப்போ பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சள் பொடி, சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஆல். ரொம்ப சூப்பர் ஈஸியான டிஷ் இது. இங்கே நான் மல்லி இலை போட்டிருக்கேன். கொஞ்சம் மின்ட் லீவ்ஸ் கூட போட்டுக்கோங்க ஃப்ளேவருக்கு. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மைல்டு ஃப்ளேவரோடு இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடுச்சோ இல்லை ஸ்கூல் டிஃபன் பேக் பண்ண லேட் ஆகிடுச்சுனாலுமே நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நீங்கள் 1:2 ரேஷியோவில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் கோகோனட் மில்க் ஆட் பண்ணாலுமே இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். தண்ணி கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ குக்கர் லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில்ஸ் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான புலாவ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் கிவ் இட் அ தம்ஸ் அப். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் இன்னும் டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் போஸ்ட் பண்ண முடியும். I hope you guys liked the video. I will meet you all in the next video. Until then, it's bye from Vijay.